லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஓகே செந்தில், உனக்கு தகுந்த ஒரு ஈஸியான கேள்வி கேட்கிறேன். ஏபிசிடியாவது முழுசா தெரியுமா? ஏன் செந்தில், அதுல முழுசா எத்தனை எழுத்துனாவது தெரியுமா? ஆ, 26 எழுத்து, 32. இதுக்கும் பதில் தெரியாதா? போலாம். சார், அவன் நம்ம டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, அதான் ஓடியே போயிட்டான். டாக்டர் கோஸ். சார் ப்ளீஸ் சார், ஒரு 2 நிமிஷம் தாங்க, நான் அவளை கூட்டிட்டு வரேன். ப்ளீஸ் சார், ஒரு 2 நிமிஷம் சார், ப்ளீஸ். அக்கா, அடம் பிடிக்காம ட்ரீட்மெண்ட் பண்ண விடுக்கா. ஏய், என்ன காலேஜுக்கு கூட்டிட்டு என்னமா ஊசி வேணா மருந்து வேணான்னு சொல்றீங்களே, எப்படி? ஏன் சார், நீங்க கூட சொல்ல மாட்டீங்களா? எங்க அக்காவுக்கு மருந்து மாத்தலாம் சரியா வராது டாக்டர். இதுக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு அவங்க மகன் வந்து முக்கியமான பரீட்சை எழுத போயிருக்காப்ல. அவன் பாஸ் ஆகணும், அப்படித்தான். ஆளுதே இங்க இருக்காங்க. அவங்க நினைப்பெல்லாம் அவங்க மகன்கிட்டே இருக்கு. அப்புறம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? வேற எங்கேயாவது கூட்டிட்டு போக வேண்டியதானே? சிஸ்டர் வாங்க. என்னக்கா நீயே? டேய் மாணிக்கம், எனக்கு ஒண்ணு இல்லடா, வாடாங்க போலாம். அக்கா, அவங்ககிட்ட நான் ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கிட்டே சொன்னேன். நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடு, அப்பதான் சரியாகும். வாமுதா போலாம். போலானா? எங்க? ஹாஸ்பிட்டல் போலாம். அம்மாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கணும். ஏன் அங்க போய் அவங்க முன்னாடி மறுபடியும் தோத்து போய் நின்னு அவங்கள சாகடிக்க போறீங்களா? நான் வரல, நீங்க வேணா போங்க. வாமுதா போலாம். என்ன மனுஷன் நீங்களா? உங்க மேல இம்புட்டு பேரை நம்பிக்கை வச்சு நிக்கிறாங்க. அந்த நினைப்பெல்லாம் சுக்கு நூறா உடைச்சு போட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம போலாங்கிறீங்க. போங்க, இங்க எல்லாரையும் சாகடிச்சிட்டு நீங்க மட்டும் நிம்மதியா போங்க. எனக்கு வரல அமுதா, எனக்கு வரல. நானும் கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாமே என் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா சொல்ல வரல. எனக்கு வரல அமுதா, என்னால முடியல. என்ன விட்டுரு ப்ளீஸ். விட்டுருங்கண்ணா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்களும் என்ன விட்டுருங்க. நீங்க என்ன உண்மையா தானே லவ் பண்ணிய? உங்களுக்கு என் மேல உண்மையான அன்பு இருக்குல்ல? நான் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீல? சொல்லுங்க. இந்த கேள்விக்கும் பதில் தெரியலையா? நீ எனக்கு வேணும் அமுதா. நீ எனக்கு அம்புட்டு உசுரு. அப்ப போங்க, போய் அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லுங்க. அமுதா, என்னால முடியல அமுதா, என்னால முடியல. எல்லாரையும் பார்த்ததும் என் மண்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி குழம்பி போன மாதிரி இருக்கு. நீங்க ஏன் அவங்கள பாக்குறீங்க? கண்ணை மூடிக்கோங்க. உங்க முன்னாடி யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. உங்க முன்னாடி இருக்கிறதெல்லாம் உங்க அம்மாவோட வைராகியமும் உங்க பொண்டாட்டியோட கனவும் உங்களை நம்பி சீட்டு கொடுத்தாரு, அவரோட நம்பிக்கையும் தான். அத மட்டும் நினைச்சு பாருங்க, பதில் தானா வெளியே வரும். இதுக்கப்புறமா என்ன விட்டுருங்க, எனக்கு எதுவுமே வராதுன்னு நினைச்சியானா நீங்க என்ன மறந்துருங்க. நீ காதல மறந்துருங்க. நீங்க உங்க வழிய பாத்துட்டு போங்க, நான் ஏன் வழிய பாத்துட்டு போறேன். நான் அவங்க கிட்ட வாங்கினது 2 நிமிஷம் தான். ஏற்கனவே 1 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரே 1 நிமிஷம் தான் இருக்கு. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, உள்ள போறதா இல்ல வெளியே போறதா.
கேளுங்க சார், பதில் சொல்லுவாங்க. The Man Booker was the former name of the Booker Prize. The London Who is the father of psychology? The spiritual father of humanistic psychology is Abraham Maslow, as well known as 20th century American psychologist. இப்ப என்ன உன் பையன் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிறேன், அப்படித்தானே? கொஞ்சம் இரு. என்ன சித்தப்பா கால் பண்றாங்க? அதுவும் வீடியோ கால். அட்டெண்ட் பண்ணுவோம். சித்தப்பா. அமுதாக்குண்ணே, என்னாச்சு? என் மாப்பிள்ள பாஸ் ஆயிட்டானா? ஆமா அமுதா. அத்தை, அத்தை உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணு இல்லாத்தா, அதை விடுத்தா. செந்தில் பைய பாஸ் ஆயிட்டானா சொல்லுத்தா. அதை நீங்களே பாருங்க அத்தை. அடுத்த கொஸ்டின். நத்திங் சார். செந்தில், நீ இந்த காலேஜில் தொடர்ந்து படிக்க முழு தகுதியும் இருக்கு உனக்கு. அக்கா, என் மாப்பிள்ள ஜெயிச்சுட்டாக்கா. என் மருமக ஜெயிச்சிருக்காடா. என் மருமக ஜெயிச்சிருக்கா. மாட்டியா நீ? சாதிச்சுட்டடா செந்தில், சாதிச்சுட்ட. சாதிச்சுட்டடா, சாதிச்சுட்ட. All of you must know that he is my student. He is my student செந்தில். சாதிச்சிருக்கான். அவன் தகுதியான ஆள்தான்னு நிரூபிச்சிருக்கான். என் செலக்ஷன் கரெக்டா தான் நிரூபிச்சிருக்கான். என் பேரை காப்பாத்திருக்கான். உனக்கு ஏற்பட்ட அவமானமும் அசிங்கமும் உனக்குள்ள வெறியாயி இன்னைக்கு உன்னை சாதிக்க வச்சிருக்கு. அமுதா, இனிமே நீ இவனை நினைச்சு பயப்பட தேவையில்லை. பய தேறிட்டாமா. உனக்குள்ள இருந்த வெறி எப்படி இப்படி ஒரு தன்னம்பிக்கையா மாறிடுச்சு? அது என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லு. அது அவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இன்னும் என்ன தயக்கம் செந்தில்? நீ ஜெயிச்சிட்ட செந்தில், நீ ஜெயிச்சிட்ட.
உன் மனசுல என்ன இருக்கோ அதை பேசு, பயப்படாது. செந்திலே எங்களுக்காக 2 வார்த்தை பேசு செந்திலே. ஒரு நிமிஷம். இது பாருங்க, அது பெருசா சாதிச்ச மாதிரி உங்களுக்கு தோணலாம். உண்மை சொல்லணும்னா நான் எதுவும் பண்ணல. உங்க முன்னாடி நான் ஜெயிச்சிருக்கேன். அதுக்கு யார் காரணம்? எல்லாமே செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இதோ நிக்கிறாங்களே, என் மனைவி அமுதா. இவங்க தான் காரணம். எனக்கு கிடைக்கிற பாராட்டு எல்லாமே இவங்க தான் சேரும். இவங்களோட விடாமுயற்சி மட்டும் இல்லைன்னா நான் திரும்பவும் இந்த காலேஜில் சேர்ந்திருக்க முடியாது. இப்போ உங்கள் முன்னாடியெல்லாம் நின்று பேசியிருக்கவே முடியாது. பொண்டாட்டிங்கிறவங்க பக்கபலம்னு சொல்லுவாங்க. என்னோட மொத்த பலமும் அவங்க தான். இங்கே நான் பேசுகிறத விட அவங்க பேசுகிறது தான் சரியாக இருக்கும். எல்லாருக்கும் அது உபயோகமாகவும் இருக்கும். இதான் என்னுடைய சின்ன விண்ணப்பம். என் மனைவியை பேச நீங்கள் அனுமதிக்கணும். நல்ல விஷயத்தை யார் சொன்னா என்ன, தாராளமாக பேசட்டும். என்ன சார், இது என்ன கட்சி மீட்டிங்கா? எல்லாரும் பேசுறதுக்கு காலேஜ் சார். இங்க பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். படிக்காத முட்டாள் அவன் நமக்கு புத்திமதி சொல்ல போறாளா? புத்தி சொல்ல படிப்பு தேவையில்லை கரிகாலன். யார முட்டாள்னு சொன்னீங்களோ அந்த பொண்ணு தான் இவனை படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சிருக்கு. மிஸ்டர் கரிகாலன், டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. புத்தகத்தை படிக்கிறது மட்டும் படிப்பில்லை, வாழ்க்கையையும் படிக்கணும். அதுக்கு பேரு தான் அனுபவ படிப்பு. பிரின்சிபல் சார், with your permission. தாராளமாக பேசலாம். ஓ, இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு படிப்புனாலே ரொம்ப பிடிக்கும். இத்தனை படிச்சவங்க இருக்கிற இந்த இடம் நிச்சயம் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோயில் தான். என் புருஷன் இவ்ளோ பெருமையா சொல்ற அளவுக்கு நான் எதுவும் பெருசா பண்ணிடல. வாழ்க்கையில யாருமே ஒருத்தரோட தூண்டுதல் இல்லாம சுயமா வளர்ந்துட முடியாது. அந்த ஒரு சின்ன தூண்டுதலாதான் நான் இருந்தேன். அதே மாதிரி அவருக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருந்திருக்கு. அது வெளிப்பட நான் ஒரு சின்ன காரணம், அவ்வளவுதான். இது முழுக்க முழுக்க அவரோட விடாமுயற்சிக்கு கிடைச்ச வெற்றி தான். எல்லாத்துக்கும் மேல நான் சொன்ன வார்த்தையை நம்பி என் புருஷன் மேல நம்பிக்கை வச்சு சீட்டு கொடுத்த HOD சாருக்கு நன்றி சொல்ல நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். HOD சார், நீங்க மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. ரொம்ப நன்றி சார். குடும்ப கௌரவத்துக்காக தான் என் புருஷன் திரும்பவும் படிக்க வந்திருக்காங்க. இப்படி லட்சியத்துக்காக படிக்க வரவங்களை தயவு செஞ்சு கொஞ்சமாவது ஊக்கப்படுத்துங்க. அதை விட்டுட்டு இப்படி உதாசனப்படுத்தாதீங்க. இன்னைக்கு எங்க குடும்பம் மாதிரியே வீட்டுல முறையா படிச்சு பட்டம் வாங்கணும்னு நினைக்கிற குடும்பம் எத்தனையோ குடும்பம் இருக்காங்க. அவங்க படிக்க வரும்போது உங்க புத்திசாலித்தனத்தை காட்டுறதுக்காக தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டு ஆரம்பத்திலேயே அவங்களை அப்படியே முடக்கி போட்டுறாதீங்க. விலை மதிப்பில்லாத செல்வம் கல்வின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு
செல்வம் இருந்தாதான் தரமான கல்வியே கிடைக்குது. எல்லாருக்குமே ஒரே கல்வி ஒரே தரம்னு தான் கிடைக்கணும். படிப்பு மட்டும்தான் ஒரு வீட்டுக்கும் நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எல்லாருக்குமே மாற்றத்தை கொடுக்கிற கல்விய யாருக்கும் எந்த ஏமாற்றமும் இல்லாம முறையா கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை அடுத்தவங்களுக்கே கொடுத்தா அது நம்ம கிட்ட இன்னும் குறைஞ்சு போகும். ஆனா படிப்பு அப்படி இல்ல. அது நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால அது நம்ம கிட்ட இருந்து குறைய போறது இல்ல. அடுத்தவனையும் அது வளர்த்து விடதான் போகுது. படிப்ப சுயநலமா அப்படியே உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. அதை எல்லாருக்கும் கொடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல நினைச்சது. நன்றி, வணக்கம். அப்பச்சி, நான் மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கினேன்னு சொன்னியல்ல, அவங்க மண்குதிரை இல்ல, அழகர் ஆத்துல இருக்குன்னு வீர குதிரைன்னு நிரூபிச்சிட்டாக. அந்த குதிரை வெளியே வரும்போதுதான் அழகரோட அழகும் கம்பீரமும் தெரியும். அவங்க காலேஜ்ல நடந்த பரீட்சையில பாஸ் பண்ணிட்டாங்க அப்பச்சி. திறமையாலதான் அவங்க காலேஜ்ல சேர்ந்திருக்காக, ஃப்ராட் பண்ணி சேரலன்னு நிரூபிச்சிட்டாங்க. அவங்க திரும்ப காலேஜ்ல படிக்கலான்னு சொல்லிட்டாங்க. நான் ஜெயிச்சிட்டேன்னு மார்க் தட்டிக்கிறதுக்காக வரல அப்பச்சி. என்னோட சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்க மக நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே திரும்ப கிடைச்சிருவா. உங்க அவமானத்தை தொடச்சிருவான்னு சொல்லிட்டு போகதான் வந்திருக்கேன். நான் அவங்க மேல வச்ச நம்பிக்கை உங்களுக்கு அவங்க மேல இல்ல. ஆனா இன்னைக்கு அவங்க பாஸ் ஆகி என் நம்பிக்கைய காப்பாத்திட்டாங்க. அதே நம்பிக்கை உங்களுக்கும் வரணும்னு தான் நான் இப்ப வந்தேன். உங்க மக எப்பவுமே தோக்க மாட்டா அப்புச்சி. நேரமாச்சு, சாப்பிட வாங்க. அமுதா, ஒரு நிமிஷம். இல்ல, நீ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்ட. நான் முக்கியமான விஷயத்த மறந்துட்டேனா? இல்லையே, முக்கியமான விஷயத்த நான் மறக்க மாட்டேனே. இல்ல, நீ மறந்துட்ட. நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. எப்படி இருக்கும்? கேட்டது நானாச்சே. நீ என்ன சொன்ன? நான் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டா நீ கேட்டதை கொடுப்பேன்னு சொன்னல. நீங்க மட்டும் இதுல பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். அப்போ நான் என்ன கேட்டாலும் தருவியா? ஒரு முத்தம் கேட்டா? பாஸ் பண்ணிருவேன். சொன்ன மாதிரி முத்தம் தருவியா? நீங்க ஒழுங்கா படிச்சு எங்க எல்லார் பேரையும் காப்பாத்தினீங்கன்னா நான் சொன்னது நடக்கும். இப்போ ஞாபகம் வந்துச்சா?
இப்ப என்ன அதுக்கு? அதான் நான் பாஸ் ஆயிட்டா நீ எனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல திரும்ப ஞாபகப்படுத்தணுமா? சரி, நானே ஞாபகப்படுத்துறேன். பாஸ் பண்ணிட்டா மொத்தம் கொடுக்கறேன்னு சொல்லி நீ ஒத்துக்கிட்ட. இப்போ ஞாபகம் வந்துருச்சா? என்ன இப்ப அதுக்கு? இல்ல, நீ சொன்ன மாதிரி நான் பாஸ் ஆயிட்டேன். நீயும் நீ சொன்ன மாதிரி நான் கேட்டதை கொடுத்துட்டா கொடுக்கணும்ல, அதான பேச்சு.